வாங்கப்பா, சாப்பிட்டாச்சா? மதிய சாப்பாடு எங்கள் வீட்டில் என்ன குழம்புனா கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. சரியா, இது வந்து எல்லோ கலரில் சூப்பராக காட்டுது. கருணக்கிழங்கு நல்லா மஞ்சள் அதுமாதிரி போட்டு தூக்கலாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் கம்மியாக குழம்பு ஊற்றிருக்கேன். சரியா, கருணக்கிழங்கு வெள்ளன் வச்சேன். சரியா, போட்டு காரக்குழம்பு. சரியா, காரக்குழம்பு வச்சு நீங்களாம் அந்த மாதிரி மாங்கொட்டை போட்டு குழம்பு வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சரியா, மாங்கொட்டையை பாருங்கள், சூப்பராக இருக்கும்ப்பா குழம்புக்குள்ள முழுசாக போட்டு வச்சா. சரியா, சாப்பாடு நிறையா இல்லை, கம்மியாக தான் வச்சுருக்கேன். நிறையா நினச்சிடாதீங்க. அப்புறமா இது என்னது தெரியுமா? வாழைக்காய் பொரியல். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? அப்படின்னு புட்டு மாதிரி இருக்கும். நம்ம பொரிக்கிற ஸ்டைல் வந்து புட்டு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம அப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். சரியா, சூப்பராக இருக்கும்ப்பா. எப்படின்னா அந்த வாழைக்காய் இது வச்சு சூப்பர். சூப்பராக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? வேறு லெவல். ஆனால் நான் டேஸ்ட்டை குறைச்சி தான் சாப்பிட்ணும். வாய் கேட்க மாட்டேங்குது. எப்படி சொல்கிறது, எனக்கு இன்றைக்கி வச்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பா. ரொம்ப நாள் ஆசை. நொச்ச குழம்பு வச்சு இருக்கேன். அந்த பாட்டு இருக்கு பாருங்க. அதேமாரி நொச்ச குழம்பு வச்சு மாங்கொட்டை போட்டு, மாங்காய் கொட்டை அப்படி சாப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. அதில் வாழைக்காய் புட்டு நல்லாயிருக்கும். சரியா, நிறைய பேருக்கு இப்படி வைக்காங்களா என்னன்னு தெரியாது. வாழைக்காய் வாய்வுமாங்க. நான் பூண்டு பெருங்காயத்தூள் எல்லாமே நிறையா சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. வேறு லெவலாக இருக்குப்பா. நீங்களாம் அந்த மாதிரி சாப்பிட்டது உண்டா? சொல்லுங்கள். சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் வைப்பீங்கிறதும் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி மெத்தடில் வச்சுருக்கேன். சரியா, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி சொல்லுங்கள். அதில் இந்த வாழைக்காய் புட்டில் காஞ்ச வத்தல் பிச்சு போட்டு மிளகா அது தாளசம் பண்ணி விட்ருக்கேன். இது காஞ்ச வத்தல் பிச்சு போட்டு தாளசம் பண்ணோம். சூப்பராக இருக்கும். சரியா, அப்படி வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட்டு விடவே விடாது. நாக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குப்பா. கமெண்ட் பண்ணுங்கள்.